guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு வந்து ஒரு tutorial வீடியோ தான் பார்க்க போறோம். யூசுவலா வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து இந்த ஷேப்ல இருக்கவே இருக்காது. எனக்கு ஐப்ரோஸே இல்ல ஃபர்ஸ்ட். த்ரெட்டிங் பண்ணா வந்து ஒரு சிலர் நம்ம ஸ்கின்க்கும் அந்த நர்வ்ஸ்க்கும் அந்த டேமேஜஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி டேமேஜஸ் இல்லாம நம்மளோட ஐப்ரோஸ் எப்படி நம்மளே வந்து க்ரோ பண்ணி காமிக்கிறது, க்ரோ பண்றது மீன்ஸ் நேச்சுரலா க்ரோ பண்றது கிடையாது, எப்படி க்ரூம் பண்ணி காமிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அண்ட் எஸ், நம்ம வந்துட்டு இதுக்கு ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வந்து தேவை கிடையாது. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எங்க வீட்டில் இருக்க நார்மலான ஒரு காலியான ஒரு ஐப்ரோ பென்சில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சுதான் வந்து இன்னைக்கு டியூட்டோரியல் பார்க்க போறேன், வீடியோ காமிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த டியூட்டோரியல் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் கூட வெயிட் பண்ணுவீங்க, வாங்க வீடியோக்குள்ள போ. எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து இப்படிதான் இருக்கும் நேச்சுரலாவே. மேலே வந்து இருக்கு ஆனா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது நமக்கு மோஸ்ட்லி பிடிக்காது. அண்ட் எஸ், நான் இன்னைக்கு வந்து இந்த ஐப்ரோ பென்சில் தான் எடுத்திருக்கேன். வீட்டில் இருக்க ஒரு நார்மல் பிராண்ட். அதை எடுத்து ஷார்ப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்பாக இருங்க. சாரி, கொஞ்சம் வந்து ஷார்ப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்பதான் வந்து நமக்கு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண கரெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அது வந்து லைட்டாக இருந்தாலும் ஓகே, எனக்கு வந்து டார்க்காக இருக்கனால ஸோ இப்படி இருக்கு. அவுட்லைன் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கொடுத்துட்டு அந்த அவுட்லைனை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் ஒரு காட்டன் ஒரு டிஷ்யூ வச்சு எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து தெரியாமல் இருக்கும். எஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உள்ள இருக்க எம்டி ஸ்பேஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ண போறோம். அந்த ஷார்ப்பா இருக்க எண்டை வந்து நம்ம உடைச்சிட்டு உள்ள இருக்க ஸ்பேஸை வந்து ஃபில் பண்றதுக்காக வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். எஸ், இப்போ வந்து லெஃப்ட் முடிஞ்சது ரைட் பண்ண போறோம். அண்ட் நம்ம வந்து ரைட் ஹேண்டுக்கு போகும்போது நம்ம ஒருத்தர் சிலர் வந்து இப்படி ரைட் ஹேண்டையே வச்சு லெஃப்ட் சைட்ல கொண்டு போய் தான் வந்து ட்ரா பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட்ல எடுத்துட்டு போய் நம்ம ட்ரா பண்ணா நமக்கு கரெக்டா வராது ஷேப்ஸ். ஸோ வந்து ரைட் ஹேண்டை வந்து ரொம்ப ரோல் ஆகுது. ரைட் ஹேண்டை வந்து லெஃப்ட் சைட்ல கொண்டு போய் ட்ரா பண்ணதான் வந்து கரெக்டா வரும். ஸோ அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைட்ல என்ன பண்ணுமோ அதே மாதிரி மேல வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நான் இதுல வந்து ரெண்டு சைட்ஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ ஷேப் வந்து லைட்டா கொடுத்தோம்னா அழகா தெரியும் நம்மளோட ஐப்ரோஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஷேப் கொடுத்துட்டு இருக்கேன். சொல்லப்போனா எனக்கு வந்து லெஃப்ட் சைடை விட ரைட் சைடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீட்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து அவுட்லைன் வந்து லைட்டா கொடுத்துட்டு உள்ள வந்து ஷேப்ஸ், அதாவது எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோம்னா நமக்கே வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து முடி நேச்சுரலாவே ரொம்ப கம்மி. ஜீனா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ எஸ், பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த பக்கம் ரைட் சைடு வந்து ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதையும் வந்து அதே மாதிரி காட்டன் பேட் ஒரு ஏதோ ஒரு டிஷ்யூ டவல் ஏதோ ஒரு வச்சு கிளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நேச்சுரலா இருக்க மாதிரி இருக்கும். அப்போதான் ஆர்டிஃபிஷியலா நம்ம பண்ண மாதிரி தெரியாது. ஸோ இந்த பக்கம் அந்த டச்சப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். எஸ், இப்பதான் வந்து நம்மளோட அவுட்லுக் ரெண்டு சைடு எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் செகண்ட் இருந்ததுக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகா வந்து க்ரூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த லாஸ்ட்ல அந்த காட்டன் பேட் டிஷ்யூ வச்சு துடைக்கிறதுல வந்து அதோட டச்சப்பே அழகா வந்து தெரியும் நேச்சுரலா. எஸ், வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது யாருக்கும் வந்து அவ்வளோக்கா வராது. நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஃபேஸ்ல பார்த்த உடனே எதுவுமே நமக்கு வந்து செட் ஆகும். நம்ம வந்து அதை திருப்பி வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு தெரியும் நமக்கு அது எவ்வளோ அழகா இருக்கு, செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு எல்லா பியூட்டி ப்ராடக்ட்ஸும் அப்படிதான். இது எல்லாருக்குமே தெரியுமே, எதுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சொல்லிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க வந்து பார்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு வரைக்கும். இப்படி சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் வந்து வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுல எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க என்னையும் நம்ம சேனலையும் வந்து பாக்குறீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டாப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம அடுத்து போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷனா வந்து விடும். So until then, it's bye from Narmata and it's Spotlight. Ta-da!